மறுபடியும் சபை அவர் முன்னே வந்து நிற்க வேண்டும். மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துவார் விசுவாசத்தோட. பார்ப்போற்று தேவன் நம் தேவன் உனக்கு ஏற்ற நேரத்தில் புல்லை கொடுத்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போக அவரை சொல்லுகிறார், நான் தான் உனக்கு நல்ல மேய்ப்பன். யாரும் சொல்ல முடியாது, யாரும் நல்லவர் சொல்ல முடியாது. எங்க அப்பா நல்லவர் சொல்ல மாட்டாங்க, குறை சொல்லணும். ஆனா அப்பா சொல்ற, நான் தான் உனக்கு நல்லவர். கடைசியா சேர்ப்பார். அப்பதான் நல்லவர். அவரு தன்னை தாமே அவர் பெயர்களிலே யோவான் 10:11 நம்ம வாசிக்கலாம். யோவான் 10:11 அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். வாசிக்கலாம். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இது என்னவோ இவர் உயிரோடு இருக்கும் பொழுது சொல்றாரு, நான் உயிரை கொடுப்பேன். யாராவது சொல்லுவாங்களா, நான் உனக்காக உயிரை கொடுப்பேன்? அவங்க வேணா வீட்டை விட்டு போயிடுவாங்க. அவங்க அங்கேயே இருந்தா கூட அவங்க உங்களுக்கு ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. வீட்டிலே இருந்தா கூட ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. ஆனா அப்பா, நான் நல்ல மேய்ப்பன். நான் எதுவரையிலும் நான் நல்லவர் என்று சொன்னால் என் ஜீவனையே நான் கொடுப்பேன். கொடுத்தாரா இல்லையா? என்னையே கொடுத்தே உனக்கா என் மகனே, அதை அறிவாயோ? நித்திய ஜீவனை நீ அடைய ஆடுகளை வச்சு பேசி இருக்கிறார். ஆடுகள் எவ்விதமாக அது புதர்ல இருந்துச்சோ, அது தனிமையில இருந்துச்சோ, அது ஒருவேளை வியாதியில இருந்துச்சோ தெரியல. எந்த விதத்துல உன்னை அழைத்தார் என்று உனக்கு தாமா தெரியும். ஒருவேளை நீ காணாமல் போயிருந்தாயோ, காணாத
செத்துட்டு இருக்கிறாங்க. மெய்ப்பர்கள் எல்லாம் மறித்து கொண்டே இருக்கிறாங்க. அதையும் சிந்திக்கத்தான் வேண்டும். வலியினாலே வேதனையினாலே கொரோனா பேஷண்ட்டுங்க அழைத்து கொரோனாவுக்காக ஜெபிக்க வைத்து அவங்களுக்கும் கொரோனா எஃபெக்ட் ஆகி, ஆனால் இவர் தான் ஒன்றில் இருப்பார். அவர் தான் நல்ல மேய்ப்பன், அவரே நல்ல மேய்ப்பன். ஒரு ஊழியக்காரர் பதங்க எல்லாரையும் நடத்த. அது பிரசங்கில இருப்பார் அந்த வார்த்தை. பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சிந்தனை செய்யணும், இதெல்லாம் சிந்திக்கத்தான். இதெல்லாம் வேதத்துல 12:11 ஞானிகளின் வாக்கியங்கள் காற்றுக்கோள்கள் போலவும். பாருங்க, பிரசங்கம் பண்ணும்போது மெய்ப்பர்கள் உங்களுக்கு அடி விடுற மாதிரி இருக்குது இல்ல. ஆனா மெய்ப்பன் பாஸ்டர் மறைச்சிட்டாக்கா அழுவாங்க. அவர் திட்டி திட்டி பிரசங்கம் பண்ணுவார். ஒருவேளை அந்த வார்த்தைகள் கோள்கள் காற்றுக்கோள்கள் எப்படியாக ஒரு குச்சியில எப்படியாய் நெல்லை அடிப்பாங்க, அதை போட்டு அடி அடின்னு அடிச்சாதான் அந்த நெல் கீழே ஒரு காற்றுக்கோள் அதுக்கு எல்லாமே. அது போல உங்களை ஆண்டவர் நமக்கு காற்றுக்கோள் சங்க தலைவர்களால் அறியப்பட்ட ஆணிகள் போலவும் நல்ல அச்சரார். சர்ச்சிலே நகர முடியல, போக முடியல. இந்த மெய்ப்பன் பாருங்க எங்கோ இருந்து இப்படி நம்மளை கோலம் தடியை தேற்றி நம்மளை கொண்டு வந்து எப்படி மடக்குன, அதான் நீங்க சிந்திக்கணும். அவர் சொல்றாரு, நான் அடிச்சு உங்களை கொண்டு வந்தேன், நான் உங்களை ஆணைகளை கொண்டு அடிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ அவரை சிலுவையில் ஆணையில் அடிச்சாங்களோ இல்லையா, நம்மை வார்த்தையிலே அடித்திருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டேன் பவுல் சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, எதுக்கோ நான் அடிமை ஆகிவிட்டேன். என்னை விடுதலை செய்தார், சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்தார், என்னை அழைத்தார். ஆனால் இன்றைக்கு நான் அறையப்பட்டு இருக்கிறேன் சிலுவையில. அவருக்கு அடிமையாகி போய்விட்டேன். மறிக்கிற வரையில நான் அவருக்கு அடிமைதான். அப்படியாக தங்க சலைவுலா அறியப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மெய்ப்பனால் அழிக்கப்பட்டது. அடிக்கிறது, திருத்துறது, நல்லது பண்றது, எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் சர்ச்சில் சிந்தனை செய்யும். அப்பா சிந்திக்க சொல்றார். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்து நம்மை வழி நடத்தின தேவன் அல்லவா. அவர் நம்மை ஒரு நல்ல மேய்ப்பன் சொல்றார். நல்ல மேய்ப்பன் அடிச்சு தான் நம்ம நடத்தினாரு. கொஞ்ச நேரம் அவர் நம்மை அடித்து நம்மை முதலாவது அவர் நம்மை நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி, மேய்ப்பன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். அது வேற, நம்ம எல்லாம் பெயர் சொல்லி அழைத்த தேவன். நம்ம பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளை அவனும் அவ்வளோ கண்ணகர்த்தமா வைக்க மாட்டான். ஆனா இவர் நல்ல மேய்ப்பன் சொன்னா உன் பெயர் மறக்கப்படுறதில்லை. அவர் உன் பெயரை அழைத்த தேவன். எத்தனை பேரை அவர் 10:3 அவர் சொல்கிறார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் அவர் இன்றைக்கு மேய்ப்பனா இருக்கிறார். அவருடைய ஆடுகள் ஒருவேளை நீயா இருக்கலாம், இல்லை இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவர்கள் சிதறடிக்கப்பட்டு எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் ஜெருசலேம் சேர்த்து கொண்டு இருக்கிறார். வேலை ஆய்ந்து இருக்குது. அவர் வர தாமதிக்கிறார் என்று சொன்னால் யூதர்கள் எல்லாம் போய் அவங்க சேரணும். ஒரு மந்தையா அவங்க மாறணும். எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்களோ எத்தனையோ நாடுகளில் யூதர்களை கொலை செய்யப்படியா இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் கர்த்தர் அந்தந்த நாட்டில் கொண்டு போய் சேர்த்து முடித்து வருவார். அவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சிறையிருப்பில் இருந்த யோபின் சிறையிருப்பு, ஒரு ஆடு போய் மாட்டிக்கிச்சு, ஒரு முள்ளில் இருக்குதுன்னு சொன்னா பார்த்துட்டு பார்க்காத போயிடுவாரா? எத்தனை கஷ்டத்துல இருந்துச்சு அந்த ஆடு. அது யோபு ஆடு. அந்த ஆடை அவர் என்ன செஞ்சாருங்க, அந்த சிறையிருப்பை மாற்றினார். ஒரு ஜெயில் கைதி மாதிரி இருந்த அந்த சிறையிருப்பை யோபு 42:10 அந்த யோபின் சிறையிருப்பை மாற்றினார். அதே 2வது ஆதியாகமம் 39:20 யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றினார். எத்தனை பேர் ஜெயில இருந்தாங்க?
எத்தனை பேர் இன்றைக்கு நீ ஜெயிலில் இருக்கிற, ஜெயிலில் இன்னைக்கு ஆணவனை விடுதலை ஆக போகிறான். சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு போ. கர்த்தரோட சிறையிருப்பை மாற்றிய பவுலை பெயர் சொல்லி அழைத்து அப்போஸ்தலர் 9:4 அவரை கூட விடுதலை ஆக்கினார். மெய்யான சிறைச்சாலையில் இருந்தெல்லாம் விடுதலை ஆனார்கள். சில பேருக்கு அந்த தனிமை என்பது ஒரு சிறை இருப்பார். அந்த தனிமையில தான் யார் இருந்ததுன்னா ஆபிரகாம். ஆபிரகாமை பார்க்கும்போது ஏசாயா 51 அதிகாரம், ஏசாயா 51 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் எப்படி இருந்தார்? ஆபிரகாம் தனிமையிலே இருந்தார். ஒரு தனிமை, அவருக்குள்ள தனிமை இருந்தது. அதை பார்த்து நான் ஆண்டவர் அழைத்தார். இன்றைக்கு எத்தனையோ பேர் தனிமையில் இருந்த உன்னை உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம யாரால வந்தோம், எப்படி நமக்கு இந்த விசுவாச பாதை கிடைத்தது? அந்த ஆபிரகாம் இந்த சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒருத்தனாக ஆபிரகாம் நட்சத்திரங்களை போல மாற்றினார். அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். ஆபிரகாமுடைய நல்ல மேய்ப்பன் அல்லவா? இரண்டாவது, வியாதி படுக்கையில இருக்கும் பொழுது என்னாகுமா 5:2 இவர் தனிமையா இருக்கும் பொழுது இந்த ஆட்டை அவர் அழைத்தார். என்னாகுமா 5:2 வசனத்துல பார்க்கும் பொழுது அங்க வியாதி படுக்கை பார்க்கணும். ஒரு குஷ்ட ரோகி, அவனுடைய நாட்கள் எப்படி இருக்கும் பாருங்க. அவன் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அவனுடைய நாட்கள் ஆண்டவர் எத்தனையோ பேர் விடுதலை, கொரோனால கூட விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், குஷ்டரோகிகள் யாவரையும் பிரமியமுள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்தில் இருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. பாருங்க, கட்டளை கொடு. வியாதி இருக்கிறவங்க வெளியே கொண்டு வந்தாருங்க. அப்படி இந்த உலகமே அவர்கிட்ட வந்திருக்குது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்மை பணிவரே, இயேசு நல்மை பணிவரே, நல்மை பணிவரே, இயேசு நல்மை பணிவரே, சொல்லனா அன்பினால் தன்னுயிர் தந்த நல்மை பணிவரே, நல்மை பணிவரே, இயேசு நல்மை பணிவரே, நல்மை பணிவரே, இயேசு நல்மை பணிவரே. யோவான் 5:7 வசனம் சொல்லுகிறது, அதற்கு வியாதிஸ்தர், ஆண்டவரே கூப்பிடுங்க, வியாதியா இருக்கிறவங்க கூப்பிடுங்க, அவர் நல்ல மெய்ப்பனா வர போகிறார். தனிமையில் இருந்தவரை மெய்ப்பனா இந்த அழைத்தவர். ஒருவரும் இல்லை, யாரும் இல்லையா என்ன பார்த்துக்க, யாரும் இல்லை என்று சொல்லி தவிக்கிற ஆடே, மனுஷனா இருக்கிற ஆடே, தனிமையிலே தவிக்கிற, உனக்கு வியாதியிலே தவிக்கிற ஆடே, கொண்டு போய் விட ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவனை எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லுகிற ஆடுகளே, பலவீனத்துல வியாதியில கர்த்தர் அவனை என்ன செஞ்சார் தெரியுமா? அவனை சுகப்படுத்தி அதை கீழே பார்க்கும்பொழுது அப்படியே அந்த மந்தையில சேர்த்தார். தனிமையா இருந்தவனை மந்தையில சேர்த்து விட்ட தேவன், சொசைட்டில சேர்த்த தேவன். தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு இருப்பார். எத்தனையோ கோடி மக்களை இயேசுவை அழைத்து அந்த தனிமையில் இருந்து வெளிவரப்பார். கர்த்தர் நமக்கு நல்ல மெய்ப்பராக இருக்கிறார், நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறது, அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, இந்த ஒரு காரியத்தை கடைசி நாட்களில் செய்து கொண்டு இருக்கிறார். எசேக்கியேல் 34 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, ஒரு மெய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டு இருக்கிறது போல. அப்பா தேடுறாரு, என் ஜனத்தை தேடுறாரு. சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள், என் ஜனம் யூதர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீ கொஞ்சம் போட்டுக்க, அப்பா என்னை கூட நினைச்சுக்கப்பா,
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஜனத்தை அவர் தேடிக்கொண்டிருக்கிறாரா. அப்பா தேடல். நம்ம சொல்ல ஏன் கடவுள் தானே என்னத்துக்கு தேடணும்? அவருக்கு தெரியாதா? தாயின் கருவிலே நம்மை அறிந்தவர். எரேமியா அவர் தான் தாயின் கருவிலே அறிந்தார். அப்புறம் சிறைச்சாலையில போய் சிக்கிக்கிறார். அவருக்கு பழைய புடவைகள் எல்லாம் போட்டு கையா பண்ணி எரேமியாவை தூக்கி எடுத்தாங்க. நான் அதை யோசனை பண்ணேன், கருவில தெரிஞ்சுக்கணும்க்கா இப்படி ஏன் சொன்ன? நல்ல ஆத்மாவா அப்பா கிட்ட வரும். நீ தெரிஞ்சு வரணும். அவருக்கு தெரியும் எங்க இருக்கிற. உன்னை அவரை தெரிஞ்சுக்கணும். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதோ செய்தீரோ தெரியலையே, பலமாய் அன்பு வைத்தீரே. அவரை கொலை செய்ய அத்தனை பேர் வரும்பொழுது அவரை சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். சிதேக்கியா ராஜா ஒரு 15 பேரை அனுப்பி எசேக்கியாவை பழைய புடவைகள் எவ்வளவு பிரயோஜனம், புடவைகளை கட்டி உள்ள விட்டு அந்த மனுஷனை வெளியே கொண்டு வந்து தூக்கி வந்து விட்டாங்க. அப்போ சிதேக்கியா சொல்றாரு, எனக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடு. இன்றைக்கு பணம் கொடுத்து எல்லாம் கொடுத்து ஊழியக்காரர்கிட்ட நல்ல வார்த்தை வாங்கிக்கணும். எரேமியாவுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுறார். அதற்காக அப்பா உன்னோட பேசுறாரு. அதற்காக சிதேக்கியா அந்த சிறைச்சாலையிலிருந்து எரேமியாவை புடவைகள் எல்லாம் போட்டு காப்பாற்றி அவருடைய கொலை செய்யப்படியான அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு நாம கூட சிதறடிக்கப்பட்ட ஆடே, சிறையில் இருக்கிற ஆடே, ஓ நீ எந்த இடத்துல சிக்கி இருக்கிற ஆடே, எந்த பிரச்சனையில சிக்கி இருக்கிற அப்பா சிந்தனை பண்ணு. அப்பா சொல்றாரு, நான் உன்னை தேடுவதை காட்டிலும் நீ என்னை தேட வேண்டும். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி இவர் நாரையா சொல்றது பார்க்கல. நான் தேடி போகவில்லை சொல்லாத, நான் தேடுவேன். நான் இன்றைக்கு தேடுவேன். சிந்திக்க தேடுங்கள் கண்டடைவேன், தேவதேவனே தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. நான் நல்ல ஒரு தகப்பன், நல்லா கரெக்டா உன்னை நடத்தி உன்னை பரலோகத்துல போய் சேர்ப்பேன் சொல்றாரு. ஒத்துக்கலாமா வேண்டாமா? அவரிடத்துல கொண்டு வந்து சேர்த்துக்குதான் அவர் நல்ல மேய்ப்பன். அவர் சொல்லுகிறார், நீ எங்கோ கிடந்த உன்னை நான் தேடிக்கொண்டு இருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி தேடி மப்பும் மதாருமான நாளிலே
உனக்கு இது மொப்ப மதாரமான நாள், எல்லாம் நின்று போயிருக்கிற நாளிலே அப்பா தேடி கொண்டிருக்கிறார். சிந்தனை உன்னை மறக்கலன்னு சொல்லுங்க. அப்பா என்னை மறக்கவில்லை, என்னை மப்பு மதாரமான நாட்களிலே நான் அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி, அப்படியே தப்பிச்சு எஸ்கேப் பண்ணிருந்தார் அப்பா. ஆடுகளை அவைகளை ஜனத்தில் எடுத்து புறப்படவும் தேசத்தில் இருந்து சேரவும் பண்ணி, எந்தெந்த தேசத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மக்கள் அவர்களெல்லாம் கர்த்தர் சேர்த்து கொண்டு இருக்கிறார். அந்த ஜனெல்லாம் கரெக்டா போய் அங்க சேர்ந்துடும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவர்களை நான் சேர பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து சுய தேசம் கொடுத்திருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவர்களை கொண்டு வந்து சேர்த்து சேர பண்ணி, அப்படியே இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகளின் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களில் அவைகளை மேய்ப்பேன். அது அப்பா எவ்வளோ ஒரு நல்ல மேய்ப்பன் அம்மா. அப்படியே அந்த ஆடுகளை மலை மேல விட்டா துள்ளமா குதிக்காதா அப்பா சந்தோஷப்படும். அப்புறம் ஒரு தண்ணி கிட்ட விட்டு பாருங்க, அவைகளை கொண்டு வந்து மலையின் மேலும் ஆறுகள் ஆண்ட உங்களை கொண்டு போய் ரிவர் சைடு விட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஆடுகளை விட்டு அது எப்படி எவ்வளவு குஷியாகும், எவ்வளவு சந்தோஷப்படும். அது போல அப்பா உன்னை ஆண்டவர், அது போல உன்னை நான் மாற்றப் போகிறேன். ஆறுகள் அண்டைகளே கொண்டு வந்து தேசத்தின் சகல வாசஸ்தலங்களில் அவைகளை மேய்ப்பேன், அவைகளை நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் கொடுக்க போறார். நல்ல வசனம், இன்னும் நல்லா, இன்னும் நிறைய பிரசங்கம், இன்னும் நிறைய வார்த்தைகளை தேவன் தரும்படியாக வீட்டிலே நீங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி அப்பா என்னோட பேசுவேன். நல்ல நல்ல மேய்ச்சலை நாங்கள் காண்போம், இன்னும் நாங்கள் மேய்ந்து கொள்வோம். இஸ்ரவேலோட உயர்ந்த மலைகளில் அவைகளோட தொழுவம் இருக்கும். உங்களுக்கு நல்ல அங்க ஆண்டவர் உங்களுக்கு தொழுவத்தை வீட்டை கொடுத்து நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். அதுங்க பாவம் படுக்காத தூங்காத என்ன அழுதுச்சோ எல்லாத்தையும் ஆண்டவர் நல்ல ஒரு மேய்ப்பன் ஆடுகளை தூங்க விடுவான். ஆடுகள் கூட தூங்கணும், ஆடுகள் கூட மடங்கி அதுக்கு டிஸ்டர்ப் இல்லாத பார்த்துக்குவோம். ஒரு நாயோ வேற எந்த ஒரு நரியோ உள்ள வராதபடி மேய்ப்பன் பார்த்து கொள்வான். உன்னை கூட அப்படிதான் பார்த்து இருக்கிறார் தெரியுமா? என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இன்னைக்கு அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவான். சத்தியத்தின் மலையிலே சந்தோஷம் அமைதியாக படுக்க அப்பா உன்னை அழைக்கிறார். அது அமைதியாக தொழுவத்திலே படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளில் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். நல்லா படுத்து ஏச்சுக்கோ சாப்பிடும். இதுதானே பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இதுதான் பண்ணுறீங்க வீட்டில் வேற என்ன, நல்லா தூங்குறீங்க, ஏச்சுங்க, சாப்பிடுங்க. இப்படிதான் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன். ஆண்டு அப்படியே ஒரு நாள் மடக்க போறேன். மந்திரிகளை கொண்டு வந்து எல்லாத்தையும் எங்கெங்க இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவன் அவருடைய தொழுவத்திலே, அவருடைய ஆலயத்திலே, அவருடைய தேசத்திலே மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து அப்பா நம்மளை திரும்ப எங்க சிதறடிக்கப்பட்டு எங்கெங்க துரத்துண்டப்பட்டையோ நீ சொல்ல அப்பா என்னைய கூட அந்த கொஞ்சம் அன்பை எனக்கு காட்டும். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை கண்டெடுத்தார். நான் காணாமல் போன
ஆடுகள். நான் எப்படி பண்றது, நான் என்ன பண்றதுன்னு தெரியாதப்போ அப்போ நீ எப்படி இருந்த? பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டே. யாரெல்லாம் உன் குடும்பத்துல கூட மறந்துட்டு இருப்பான், உன் தாய் தாப்பாவும் மறந்துட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஆடுகளை அப்பா மறக்கல. உன்னை யார் மறந்தாலும் அவர் மறவாதவர். மறவாமல் நினைத்தீரங்க சிந்தனை செய்வான். ஆமாண்டவரை காணாமல் போனேன், அது எங்க போய் என்ன ஆயிருப்பேன்னு கூட தெரியாது. ஆனால் என்னை தேடி இன்றைக்கு நான் இங்க இருப்பது உன்னுடைய கிருபை. நீதான் என்னை தேடினா, நீதான் நான் துரத்தப்பட்ட ஒரு ஆடையா. எலும்புகள் முறிந்ததை பார்ப்போம், எலும்பு ஒடிஞ்சிட்டு ஆடு, எலும்பு ஒடிஞ்சு படுத்து இருக்கணும், நீ எங்கேயோ போய் விழுந்திருக்கணும், என்னவோ ஆயிட்டு இருக்கணும். எலும்பு ஒடிஞ்சு அங்கே படுத்திய சாகாதபடிக்கு எலும்பு முறியப்பட்ட ஆடு உன்னை காயம் கட்டி சிந்தனை செய், ரொம்ப சிந்தனை செய். யாருக்கு எலும்பு ஒடிக்கலன்னா பரவாயில்ல, எலும்பு ஒடிச்சுனாலும் உண்மையா ஆண்டவரை நன்றி செலுத்துவோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவைகளுக்கு நான் காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். எத்தனை வேலை பண்ணி இருக்கிறார் தெரியுமா? நியாயத்துக்காக, நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலனுள்ளவைகளையும் அழிப்பேன். நியாயத்துக்கு தக்கதாய் தப்பு செஞ்சா வாங்கிக்கோ. இவ்வளவுதான் பண்ணிட்டு இவ்வளவு நல்லது பண்ண அழிச்சிட்டாரு. எப்படி அது புஷ்டியா பண்ணிட்டு அவைகளை மேய்த்து புஷ்டி பண்ணிட்டு அழிச்சுடுதா? ரொம்ப 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 பயங்கரமானவராக இருக்கிறாங்க. நம்ம சிந்திக்கணும். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். அப்பா ஆடுகளை வைத்து பேசி 100 ஆட்டுல 99 ஆடை கூட விட்டுட்டு ஒரு ஆடு உன்னை தேடி வந்தார். ஆனாலும் அந்த ஆடுகளை கர்த்தர் சொல்கிறார், அவைகளுக்கு நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை வைத்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானவைகளை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? பாருங்க, நேர வசனம் கேட்டு 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 இன்னைக்கு ரொம்ப காலில் மிதிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா அவனா அங்கே இங்கெல்லாம் நிறைய அப்பாவுடைய வார்த்தை வந்து விட்டது. அப்போ அந்த ஆடுகள் என்ன பண்ணாங்களோ அப்படியே மிதிச்சு போட்டாங்க. அவ்வளோ ட்ராக்ஸுங்கோ, அவ்வளோ ஆண்டோட வார்த்தைங்கோ உங்களுக்குள்ள நிறைய அனுப்பினார். அது எல்லாமே காலில் போட்டு மிதிச்சுட்டு போனியா? அது மிதித்தான். இதுதான் நியாயம். தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கிறதை உங்கள் கால்களில் குழப்பி போடலாமா? நீ மட்டும் குடிச்சிட்டு மற்ற பின்னாடி வர ஆடுகளுக்கெல்லாம் குழப்பிடு. நீ மட்டும் நிதானமா குடிச்ச, பிந்தி வந்து சாப்பிடுறவங்களெல்லாம் என்ன பண்றது? எல்லாருக்கும் சமாதானத்துக்கு எடுத்து இன்னும் ஆடு என்னென்ன பண்ணி இருக்குது பாரு. இப்படி பண்ணலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மெய்யவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்க வேண்டுமோ? நீ விட்டதை நீ போய் இருந்து நீ அனுபவிச்சு நீ விட்டதை ஏன் ஆடு சாப்பிடுமா? இப்படி செய்யலாமா? என் கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கு இளைத்த ஆடுகளுக்கு நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவர்கள் எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் உன்ன தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு
இருக்கிறபடிதான் நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கு நியாயம் தீர்ப்பேன். பாருங்க, ஒரே மேய்ப்பன் தாவீதின் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்புக்காக நான் ஏற்படுத்துவேன். ஒரே ஒரு பாஸ்டர் போதும், ஒரே ஒரு மேய்ப்பன் எல்லாரும் மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பராக இருப்பார். அடுத்த பாஸ்டர் கொண்டு வந்து நிறுத்திவார். கர்த்தராகிய நான் அவளுக்கு தேவனாக இருப்பேன், தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாக இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாவரிக்க காடுகள் நித்திரை பண்ணுவார்கள். ஒரு நல்ல அமைதி கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பா ஏதோ செய்து கொண்டே இருக்கிறார். நல்லா சாப்பிட்டு அமர்ந்த தண்ணியில் அவங்க மட்டும் குடிச்சிட்டு மற்றதெல்லாம் குழப்பிட்டாமா? என் ஆடு அமைதியாக இருக்கிறது சாப்பிடணுமா? கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படணுமா? என் ஜனங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் தள்ளப்பட்டு என் ஜனங்களை யுத்தத்திற்கும் மற்றதுக்கும் கண்ணீர் வடிக்க வச்சா நான் சும்மா இருப்பேனா? நியாயம் தீர்ப்பேன். கொழுக்க வச்சு அழிச்சுடுவேன். நல்லா சாட வச்சு நல்லா பண்ணிட்டு அழிச்சுடுவேன். அதனால அவைகளெல்லாம் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது 25 பாருங்க 32 அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து ஆடுக்கு ஆடு தான் பிரிக்கிறது. எது கெடுத்துச்சு, எது சபையை கெடுத்துச்சு, எது விசுவாசியை கெடுத்துச்சு, எந்த பாஸ்டரை கெடுத்துச்சு? பாஸ்டர் இவங்க ஆடுகளுக்குள்ள தான் நியாயத்திற்கு. இந்த ஆடுகள் நம்ம எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் வலது பக்கத்துல நிற்க வேண்டும் ஐயா. இடது பக்கத்துல நிற்கிற ஆட்டை போல இடது பக்கத்துல நிற்கிறதுக்கெல்லாம் என்ன சொல்லுவார் சொல்லுங்க? உனக்காகவும் பிசாசுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கன்னு சொல்லுங்க. வலது பக்கத்துல நிற்கிற ஆடுகளை பார்த்து சொல்றாரு, செம்மறி ஆடுகளே, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்க உள்ள பிரவேசிங்கன்னு சொல்றாரு. அது எல்லாம் ஆடுக்கு ஒப்பிட்டு மனுஷனை தான். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்தில், வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தனது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அப்படி கூப்பிடணுங்க. எதுக்கு உன்னை பிள்ளை இடங்களில மேய்த்தான்? கர்த்தரைய மேய்ப்பரா இருந்தா ஏன் இன்ன வரைக்கும் நம்மளை மேய்க்கணும்? ஏன் அமர்ந்த தண்ணீரை கொடுக்கிறார்? எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அந்த இல்லை, இது இல்லை. உனக்கு அமர்ந்த தண்ணீர் அண்ணே உள்ள இடங்களில் மேய்த்து நல்லா படுத்து ஏஞ்சி சாப்பிடுங்க. என்னத்துக்கு? இது எல்லாம் நீங்க யோசனை பண்ணி இதெல்லாம் யோசித்து பார்த்து ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களால் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே கூப்பிடணும். நம்ம சபிக்கப்பட்டவர்களே சொல்லக்கூடாது. இடது பக்கத்தில் நிற்கிறவங்களை கூப்பிடுறாரு பாருங்க, சபிக்கப்பட்டவர்களே சொல்றாரு. எப்படி இது? அந்த மாதிரி 41 அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இதாங்க நியாயத்திற்கு கொழுத்து உன்னை தனிமையா சிறையிருப்பில் இருந்து சிக்கி இருந்த ஆடை உன்னை கொண்டு வந்து கர்த்தருனை சேர்த்து உன்னை தேடி வந்ததுக்கு நீ வலது பக்கத்தில் இருக்க வேண்டும். வலது பக்கத்தில் இருக்கிற ஆடாய் இருக்க வேண்டும். இடது பக்கத்தில் இருக்கிறத பார்த்து சொல்ற, சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே, நீங்கள் அந்த பிசாசு வேலையை செஞ்சீங்கல்ல, அதனால அவனுக்கு நான் எப்பவும் அவனுக்கும் அவன் தூதர்களுக்கு ஆயத்த பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்கினி, அந்த அக்கினிக்கு போன்னு சொல்லி அனுப்பிடுவார். ஆனா இந்த வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதுங்களுக்கு அக்கினி. ஆனா உனக்கு ஒரு ராஜ்யம், இந்த பரலோக ராஜ்யம். யாருக்காக அப்பா வச்சிருக்கிறார்? இந்த ஆடுகளுக்காக. ஆடுகளை ஒப்பிட்டு பேசினார். இவ்வளவு நேரம் சிதறடிக்கப்பட்டு காணாமல் போன ஆடு உன்னை மடங்க மறுபடியும் கொண்டு வந்து உன்னை சேர்க்க போகிறார். உங்களை மறுபடியும் துதிக்க வைக்க போகிறார். அதனால நல்ல ஆடுகளா இருப்போம். அப்பொழுது அவர் சொல்றாரு, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். பாருங்க, எந்த சபை கொடுக்கும் அது ஆடு சரியில்லை. சபையில கலெக்ஷன் பண்ணி ஓடுற ஆடு அதானே நீ கொடுக்கணும். நீ எங்க கொடுத்த? அதுதான் பசியா இருந்தே. ஒரு மேய்ப்பன் அவர் சொல்ற, நான் பசியா இருந்து
நீ எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உண்மை பசி உள்ளவராக கண்டு உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது இவர் தான் கொடுத்துட்டு டைம் சீசர்களுக்கு அவங்க எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஃபேமிலியில சாப்பாட்டுக்காகவே என்ன தேடுனீங்களான்னு கேட்கிறாரு. நீங்க சாப்பாட்டுக்காக தான் என்ன தேடுறீங்க. அந்த போல சொல்றீங்க, நாங்க எப்போ உணவு கொடுத்தோம்? நீ தானே எங்களுக்கு கொடுப்பேன். நாங்க எப்போ உணவு கொடுத்தோம் என்று சொன்னாங்க. அதற்கு அப்பொழுது உண்மை தாகமுள்ளவராக கண்டு உங்களுடைய தாகத்தை எப்பொழுது தீர்த்தோம்? எப்பொழுது உண்மை அந்நியராக கண்டோம், சேர்த்து கொண்டோம். எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டோம். எப்ப நீ நல்லா இருந்திருக்கிறாரு ஆண்டவர். அவர் நல்லா இருந்திருக்கிறாரு. எப்போ வஸ்திரம் இல்லாத இருந்த? நல்லா தான் இருந்தேன், நல்லா தானே துணி போட்டுருந்தேன், நல்லா தானே நீ வஸ்திரம் போட்டிருந்தேன். நீ அப்பா அந்நியரா நாங்க இருந்தது, நாங்க உன்ன வச்சோம். எங்க ஜனமா அதனால ஒன்னா தானே இருந்தோம். எப்போ உனக்கு பசி இருந்த, எப்போ தாகம் இருந்த நான் பார்த்ததே இல்லையே. இவ்வளவு நாளா இருந்திருக்கிறார் பாருங்க. நாங்க ஒண்ணு அந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொல்லும் பொழுது, எப்பொழுது உங்க வியாதி சிக்காந்துலங்க அவரு இன்னும் அப்பா நல்ல மேய்ப்ப நல்லா செஞ்சுப்பாரு. உங்களுக்கு தான் ஜுரம் வருது. அவருக்கு ஜுரமே வந்ததில்லை. எப்படா எனக்கு தெரியல, உங்களுக்கு எப்படா தெரியுதா வியாதிப்பட்டு எப்படா பண்றாங்க தெரியல. அப்போ இவங்க சொல்றாங்க அந்த சிசுங்க, நீ எப்ப சிக்கான நான் பார்க்கவே இல்லையே, எப்ப நீ வியாதியா இருந்த? நல்ல மேய்ப்பனம்மா. எப்பொழுது காவலில் இருந்தது? எப்போ உன்னை ஜெயிலே போடல? உன்னை உடத்தில் எப்பொழுது நாங்க வந்தோம்? அதற்கு அவர் சொல்றாரு, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்வீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற மெய்யாக உங்களுக்கு சொல்றேன். செய்யணும். சபைக்கு வந்து மறுபடியும் செய்ய பாருங்க, இன்னும் செய்யும், இன்னும் உண்மையா இருக்கும். மந்தியம் மடக்கட்டும். இன்னும் சிதறடிக்கப்பட்டவர்கள், இன்னும் காணாமல் போனவர்களுக்கெல்லாம் ஜெபிங்க. எல்லாம் ஆண்டவர் நல்ல மேய்ப்பனா திருப்பி மறுபடியும் ஆண்டவரை எல்லாரும் நாங்க வருவோம். ஆண்டவரை முதல்ல நாங்க வருவோம். நாங்க சாப்பிட்டு குழம்பி போடுறதுக்கு வரவில்லை. நிறைய பேர் நல்ல விசுவாசியா வந்துட்டு பிந்தி வர இப்ப வர்றதெல்லாம் குழப்பிடுவோம். பாவம் அதுங்க வந்து நீங்க சாப்பிட்டு கொஞ்சம் அதில் குடிக்கலான்னு வரவங்க பார்த்தா நீங்க மட்டும் குடிச்சிட்டு குழப்பிடுறது. இந்த மாதிரி எல்லாம் ஆடுங்க பண்ணிருக்குதுங்க. சபையை குழப்பது, மேய்ப்பருக்கே ப்ராப்ளம் பண்ற அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு நல்ல ஆடுகளாக இருப்போம். கத்திரமை ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. நேர ஆண்டவரை அப்பா, ஒரு ஆடுகளை வைத்து நீ பேசினேர் ஆண்டவரை. நீ நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன் ஆண்டவரை, நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, நாங்கள் முரட்டுள்ள ஆடுகளா, பலவீனமான ஆடுகளை ஆண்டவரை புறம்பாக்குறதோ, ஆண்டவரை முன்னல் தொடையினால தள்ளுறதோ, கொம்புகளில முட்டுகிறதும் அந்த கெட்ட ஆடுகளை போல இல்லாதபடி, சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கு ஆடுகளுக்கு நியாய தீர்ப்பு என்று சொல்லிற இந்த நியாய தீர்ப்பு இருக்கிறதையா எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில்.